everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம PGTRB இங்கிலீஷ்ல ஒரு சில யூனிட்ஸ்ல வந்து நமக்கு டாபிக்ஸ் மட்டும் ஜெனரல் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அந்த புக் நேம் கொடுத்திருப்பாங்க. அதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்போம். சோ அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த யூனிட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா நான் டீடைல் ஸ்டடில வியாட் அண்ட் சரேக்கு வந்து செலக்ஷன்ஸ் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 and ballads வந்து அதே selection in Peacock's English verse volume 2ல இருந்து ballads இதுல என்னென்ன டைட்டில்லாம் இருக்கு என்னென்ன போயம்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து W. பீகாக் அப்படின்றவர் வந்து வில்லியம் பீகாக். இவர் வந்து இங்கிலீஷ் வேர்ஸ்க்காக மட்டுமே ஒரு 5 கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து புக்ஸ் வால்யூம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு வால்யூமும் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் போட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் த ஏர்லி லிரிக்ஸ் டு ஷேக்ஸ்பியர் வரைக்கும் போட்டிருக்காரு. இதில் தான் நமக்கு வந்து வியாட் அண்ட் சரே வருவாங்க. செகண்டில் வந்து கேம்பியன் டு த பேலட்ஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து பேலட்ஸ் நிறைய இருக்குது. அந்த பேலட்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து படித்தாகணும். தேர்டு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடன் டு வேர்ட்ஸ்வர்த். இதில் தான் வந்துட்டு நம்ம யூனிட் 2ல் வந்து கிரே, காலின்ஸ் அண்ட் பிளேக் இவங்க 3 பேரோட போயம்ஸ் வந்து தேர்ட் வால்யூமில் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சர் வால்டர் ஸ்காட் டு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து ப்ரௌனிங்கோட ஒய்ஃப். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் வால்யூம் பார்த்தீங்கன்னா லாங் ஃபெலோ டு ரூபர்ட் ப்ரூக். இவங்க எல்லாத்தையும் பற்றியும் தனித்தனியாக ஒரு வால்யூமில் போட்டிருக்காரு. இதை தவிர அவர் வந்து ப்ரோஸ் வால்யூம்ஸும் போட்டிருக்காரு. ப்ளஸ் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸும் வந்து நிறைய வால்யூம்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து வியாட் அண்ட் சரே இருக்க வால்யூம் 1ம் அதுக்கப்புறம் வந்து பேலட்ஸ் இருக்க வால்யூம் 2ம் பற்றி மட்டும்தான். நம்ம இந்த இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா பேலட்ஸை பற்றி ஒரு காமனான ஐடியா, வியாட் அண்ட் சரேவை பற்றி ஒரு காமனான ஐடியா, அவங்க என்ன போயம் வந்து எழுதியிருக்காங்க அந்த வால்யூமில் என்ன போயம்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி எனஃபாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்து நிறைய கொஷின்ஸ்லாம் வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த போயமை வந்து ரீட் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களால் வந்து அதில் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் இது கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதே நான் டீட்டெயில். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய போயம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த டாப்பிக்கோட அந்த வியாட் அண்ட் சரே அவங்க என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருந்திருக்காங்க, என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேலட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது போதுமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சர் தாமஸ் வியாட். இவர் தான் வந்து நம்ம இட்டாலியன் சானட்டை வந்து இங்கிலீஷில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ சானட்டுன்றது வந்து ஒரு 14 லைன் ஸ்டான்ஸா, 14 லைன் 1 ஸ்டான்ஸா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து நம்ம வந்து ஒரு பெட்ராக்கியன் சானட்டுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி இட்டாலியன் சானட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனை வந்து ஆக்டேவாகவும் செகண்ட் போர்ஷனை வந்து செஸ்டட்டாகவும் பிரிப்போம். ஆக்டேவ்ன்றது 8 லைன்ஸ், செஸ்டட்ன்றது 6 லைன்ஸ். இதில் வந்து ஓல்டா, VOLTA அப்படின்ற ஓல்டா இருக்குது. ஓல்டானா ஒரு டேர்ன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆஸ்டஃபில் அண்ட் ஸ்டெல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சானட் 1 அதில் நம்ம படிச்சிருந்தோம், UGTRBயில் படிச்சிருந்தீங்கன்னா அதில் தெரியும். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவாகவும், செகண்ட் அந்த 8 லைன் முடிஞ்சு 9th லைனில் வந்து ஒரு டேர்ன் எடுத்து அதுக்கப்புறம் மீதி இருக்க 6 லைன்ஸ் வந்து ஒரு செஸ்டட்டாகவும் வரும். ஸோ அதுதான் வந்து இட்டாலியன் சானட். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டெர்சாரிமா அப்படின்றது வந்து ஒரு 3 லைன் ஸ்டான்ஸா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வியா பிளாத் வந்து லேடி லசாரஸ் அப்படின்ற ஒரு போயம் படிச்சிருப்போம் UGTRBயில். அந்த அதில் வந்து 3 லைன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன்லேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த டெர்சாரிமா. அந்த இதையும் வந்து யார் இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாட். ஸோ வியாட் வந்து 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று சானட்டுன்ற ஒரு ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது இட்டாலியன் சானட், பெட்ராக்கியன் சானட் அண்ட் டெர்சாரிமா அப்படின்ற ஒரு வேர்ஸ் ஃபார்ம், அது 3 லைன்ஸ் ஸ்டான்ஸா. அதை வந்து
வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a member of a court circle of Henry VIII. ஹென்ரி எயிட்டை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து குவீன் எலிசபெத்தோட ஃபாதர். அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா அவர் வந்து 6 times மேரேஜ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஒரு வந்து மேல் சன், ஒரு சன் வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு ஹேர் வேணும், அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் கிங்காக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 times மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவரோடது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டிவர்ஸ்ட், பீஹெடட் அண்ட் சம்திங் ஒரு 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 இது மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்னென்னா ஃபஸ்ட் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவார், செகண்ட் ஒய்ஃபை வந்து கொன்றுவார், தேர்ட் வந்து அதை அப்படியே விட்டுருவார், அப்புறம் நெக்ஸ்ட்டு 4th ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவார், 5th வந்து பீஹெட் பண்ணிடுவார், கொன்றுவார், 6th ஒய்ஃப் வந்து அந்த 6th ஒய்ஃபுமே விட்டுருவார். பட் ஆனால் இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கும் செகண்ட் ஒய்ஃப்க்கும் மட்டும்தான் குழந்தை இருந்தது. தேர்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை, ஒரு பையன் பிறந்திருந்தாலுமே சின்ன வயசுலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தை தான் வந்து குவீன் ஆன், மேரி ஆன்னு சொல்லுவோம், பிளட்டி மேரி அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு குவீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தை தான் வந்து குவீன் எலிசபெத். இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுன்ற வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹென்ரி VIII பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட சாங்ஸ் அண்ட் சானட்ஸை வந்து டோட்டல்ஸ் மிஸ்செலனி அப்படின்றதுல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல்ஸ் மிஸ்செலனின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பப்ளிகேஷன். இது வந்து ரிச்சர்ட் டோட்டல் அப்படின்றவர் வந்து அது வரைக்கும் யாரெல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க, சானட்ஸ் எழுதியிருக்காங்க, எல்லா கைண்ட் ஆஃப் சாங்ஸையும் ஒரு வால்யூமாக எடுத்து கேதர் பண்ணி அதை வந்து டோட்டல்ஸ் மிஸ்செலனி அப்படின்னு பப்ளிஷ் பண்ணார். இது வந்து ஒரு பயங்கர சக்ஸஸாக போச்சு. ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து வியாட்டன் சரே இதை பப்ளிஷ் பண்ணார், அண்ட் இன்க்ளூடிங் சம் அதர் போயட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு சீக்கிரமாக வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹிட்னு சொல்லலாம், ஒரு ஹிட்டான புக்கு. அதனால் வந்து இதில் நிறைய வால்யூம்ஸ் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வால்யூம் 6 to 7 வால்யூம்ஸ் வந்து ஒரு ஷார்ட் இயர் பீரியட்லேயே வந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் சர் தாமஸ் வியாட். இவரோட போயம்ஸ் என்னென்ன இந்த வால்யூமில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் நாட் எட் அப்படின்ற ஒரு குட்டி போயமும் த அப்பீல் அப்படின்ற ஒரு குட்டி போயம் தான். இந்த 2 போயம் மட்டும்தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வியாட்டோட போயம் வந்து ஃபர்கெட் நாட் எட், த அப்பீல், அண்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது இட்டாலியன் சானட் ஆர் பெட்ராக்கியன் சானட் அண்ட் டெர்சாரிமா அப்படின்ற ஒரு வேர்ஸ் ஃபார்ம். இதுதான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹாவர்ட். இவரோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹாவர்ட். பட் நம்ம நார்மலாக வந்து சரேன்னு கூப்பிட்டே வந்து அது பழகிடுச்சு. ஆக்சுவலி வந்து சரேன்றது ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ். அந்த பிளேஸோட ஏர்லாக இருந்திருக்காரு. ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்றது தான் வந்து ஃபைனலி வந்து சரே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் எந்த இயர் வந்து அந்த சரேக்கு ஏர்லாக மாறினார் அப்படின்னா 1524. அப்புறம் இவர் என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி வந்து வியாட் வந்து சானட்டுன்ற ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னோம். பட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பெட்ராக்கியன் சானட், ஒரு ஆக்டேவ் அண்ட் செஸ்டட் இருக்கிற ஃபார்ம். பட் சரே தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டைலும் ஒரு மீட்டரும் கொடுத்தாரு. அதாவது அது வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து 3 ஸ்டான்சாஸ், 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் 1 கப்லெட், அதாவது 4 லைனாக 3-4 லைன்ஸும் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப்லெட்டும் இருக்கிற மாதிரி. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷேக்ஸ்பியர் வந்து இந்த டைப் ஆஃப் சானட்டை தான் வந்து யூஸ் பண்ணார். இந்த டைப் ஆஃப் ஸ்டைலை தான் வந்து அவரோட சானட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதை வந்து நம்ம ஷேக்ஸ்பியரன் சானட்டுன்னு சொல்லுவோம். நார்மலி இங்கிலீஷ் சானட் அல்லது ஷேக்ஸ்பியரன் சானட்டுன்னு சொல்லுவோம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சரே. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இவர் ரொம்ப மெயினான திங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாங்க் வேர்ஸை யார் வந்து இங்கிலாண்டுக்குள்ளே கொண்டு வந்தா அப்படின்னா இட்டாலியன் ஃபார்ம் தான். அதுவும் அதை கொண்டு வந்தா அப்படின்னா சரே, ஹென்ரி ஹாவர்ட் தான் கொண்டு வந்திருக்காரு. அவரோட ஒரு சாங்கில் தான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிளாங்க் வேர்ஸை யூஸ் பண்ணி பாப்புலர் ஆனிச்சு நிறைய ஒர்க்ஸு. பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரைமிங் இருக்காது, மீட்டர் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு லைனும் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும். பட் எண்டில் வந்து ரைமிங் இருக்காது. அதுதான் வந்து பிளாங்க் வேர்ஸ். இதே ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ரைமும் இருக்காது, மீட்டரும் இருக்காது. இதுதான் பிளாங்க் வேர்ஸ்க்கும் ஃப்ரீ வேர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்ட் இன்டு இங்கிலாந்து த ஸ்டைல்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் ஆஃப் த இட்டாலியன் ஹியூமனிஸ்ட் போயட்ஸ். இட்டாலியன் போயட்ஸ்லேருந்து நிறைய ஸ்டைல்ஸ் மீட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் இவரோட சானட் தான் வந்து வியாட் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே
இவரோட சானட்டில் தான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து ஷேக்ஸ்பியரும் மற்ற பர்சன்ஸும் வந்து இந்த டைப் ஆஃப் சானட் ஸ்டைலை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்னது தான், ஷேக்ஸ்பியர் இவரோட சானட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் பிளாங்க் வேர்ஸ் வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் நவ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹென்ரி ஹாவர்டோட போயம்ஸ் என்னென்னலாம் வந்து இந்த பீகாக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போயம்ஸ் இருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போயம்ஸ் தான். த லவர்ஸ் கம்ஃபர்ட் ஹிம்செல்ஃப் வித் த worthiness ஆஃப் ஹிஸ் லவ், இது வந்து ஃபர்ஸ்ட் போயம். த செகண்ட் போயம் வந்து பார்த்தீங்கன்னா த மீன்ஸ் டு அட்டைன் ஹாப்பினஸ். தேர்ட் போயம் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் லவ். இந்த 3 போயம் தான் ஹென்ரி ஹாவர்ட் ஏர்ல் ஆஃப் சரேயோட போயம்ஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த 5 போயம் மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து சின்ன சின்ன போயம்ஸ் தான். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் நான் சீக்கிரமாக வந்து வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலட், இது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. பேலட் அப்படின்றது வந்து வால்யூம் 2லேருந்து எடுத்திருக்காங்க, பீகாக்கோட வால்யூம் 2லேருந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேலட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேலட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபோக் சாங், நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம் இல்லையா, வாய் வழியாக வந்து சொல்கிற சாங் தான் வந்து ஒரு பேலட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பேலட் வந்து ஒரு எனி நரேட்டிவ் காம்போசிஷன் சூட்டபிள் ஃபார் சிங்கிங், பாடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வந்து சாங்ஸ் தான் வந்து பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபோக் சாங், நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாப்புலர் நரேட்டிவ் சாங் பாஸ்டு டவுன் ஓரலி, இது வந்து வாய் வழியாக தான் பழங்காலத்துலேருந்து நம்ம தாத்தா சொன்ன கதை, பாட்டி சொன்ன கதைன்ற மாதிரி இது வந்து பழங்காலத்துலேருந்து பாடுற பாட்டு. இப்போ நம்ம கொள்ளு தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் ஒரு சில பாட்டெல்லாம் பாடுவாங்க, காது குத்துறதுக்கு ஒரு பாட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து பேலடு. சம்டைம்ஸ் இதில் மாரல் இருக்கலாம், சம்டைம்ஸ் மாரல் இல்லாமல் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக பாடுறதாகவும் இருக்கலாம். அண்ட் இங்கிலீஷ்க்கு இந்த பேலட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது என்னென்னா குவாட்ரைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. குவாட்ரைன்ஸ்னா 4 லைன்ஸ் இருக்கிற ஸ்டான்ஸா, அதனுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி வந்து ஏபிசிபின்னு வச்சுருந்தாங்க. சம்டைம்ஸ் அதில் சேஞ்சஸும் இருந்தது. அண்ட் ஸ்டெஸ்ஸை வந்து 4 ஸ்டெஸ் ஆர் 3 ஸ்டெஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. 4 ஸ்டெஸ் அப்படின்றது வந்து அயாம்பிக் டெட்ராமீட்டர், 3 ஸ்டெஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அயாம்பிக் ட்ரைமீட்டர். அதாவது 3 இதாக ஒரு சிலபிள் வந்து அன்ஸ்டெஸ்டாகவும் நெக்ஸ்ட் சிலபிள் வந்து ஸ்டெஸ்டாகவும் இருக்கும், அதுதான் அயாம்பிக். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபோக் பேலட்ஸ் ஆர் அனானிமஸ் அண்ட் ரீகவுண்ட் ட்ராஜிக், காமிக் ஆர் ஹீரோயிக் ஸ்டோரிஸ் வித் எம்பசிஸ் ஆன் த சென்ட்ரல் ட்ராமாட்டிக் ஈவெண்ட். ஸோ ஃபோக் பேலட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வழியாக வர ட்ரெடிஷ்னல் பேலட்ஸ் வந்து நம்ம யார் கண்டுபிடிச்சாங்க, யார் அதை சொன்னாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, அதுதான் அனானிமஸ். அதில் வந்து நம்ம ஒரு சில பேலட்டில் வந்து ட்ராஜடியும் இருக்கும், ஒரு சிலது வந்து காமிக்கலாகவும் இருக்கும், ஹீரோயிக் டீட்ஸை பற்றி சொல்கிற பேலட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேலட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலட்ஸ் என்னென்னலாம் இருக்குது வால்யூம் 2ல். ஆக்சுவலாக இதோட நம்பர் ஆஃப் பேலட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் ஈவன் சம் ஆஃப் த பேலட்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த வால்யூம் 2ல் வந்து 434 அந்த பேஜ்லேருந்து 598 வரைக்கும் பேலட்ஸே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இதில் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்னென்ன பேலட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. So hope you enjoyed the video. Please like, share and subscribe. Thank you.